கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக கலெக்டர் ஆபீஸ்க்கு போய் கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வந்து மாஞ்சோலை மக்களை வந்து அவமானப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி வெளியில வந்து செய்தியாளர் சந்திப்புல அந்த மக்கள் வேதனையா தெரிவிக்கிறாங்க. இந்த விஷயத்த எங்களால அரசு கிட்ட கொண்டு போக முடியலன்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? பியூரோக்ராட்டிக் எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி நடந்திருந்தால் அது கண்டனத்திற்குரியது. யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் அதை புகார் மனுவாக தந்தால் நாம் உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு அல்லது முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம். அதனால தான் இந்த ப்ரெஸ் மீட் போட்டுருவோம். அதிகாரிகள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி, முதலமைச்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி ஊடகங்களை சந்தித்து இதை மக்கள் மயப்படுத்த வேண்டும், மக்களின் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு நடக்கிறது. மாஞ்சோலை தொழிலாளர்களும் இங்கே உடன் இருக்கிறார்கள். மதுரை உயர்நீதிமன்ற கிளையே வலியுறுத்தி மக்களுக்கு மறுவாழ்வு செய்யணும், அப்படி இல்லைன்னா அந்த தேயிலை தோட்டத்தை அரசே ஏற்று நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆர்டர் இருக்கா? 22ஆம் தேதி தமிழக அரசு பதிலளிக்கும். வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது குறித்து ஏதாவது அழுத்தம் கொடுக்கறதுக்கான கோர்ட்டில் இருக்கிறது நாட்கள் தான் இருக்கு. கோர்ட்டில் இருக்குல்ல கேஸ், கோர்ட்டில் என்ன ஆர்டர் வருதுன்னு பார்க்கலாம். தொழிலாளர்கள் ஏதாவது சிபிஎம் தொழில் 2019 ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பட்டா கொடுத்துருந்தாங்க. கீழே மணிமுத்தாறுல வந்து 110 குடும்பத்துக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனா அந்த பட்டாவை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆசிரமத்தை சேர்ந்த பட்டான்னா மனைப்பட்டாவா நிலப்பட்டாவா? மனைப்பட்டா. அவங்க மாஞ்சோலையில வந்தவங்க ரெப்ரசன்டேட்டிவ் ஏற்கனவே பணி முடிந்து வீடு திரும்பினாங்களா? அது கொடுத்த பட்டாவை ஆக்கிரமிச்சு இலவச மனைப்பட்டா. இலவச பட்டா வந்து கவர்மெண்ட் எடுத்து கொடுத்தாங்க. பட்டாவை கொடுத்து இடத்த இது வரைக்கும் யாருக்கும் நல்ல கதை. பட்டா கையில வச்சிருக்காங்க, நிலம் தெரியல அவங்களுக்கு. அந்த இடத்த நாங்க நேர்ல போய் ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கும்போது ஒரு பர்டிகுலரா ஒரு ஆசிரமம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. 3.5 ஏக்கர் நிலம் சுத்தி ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அதுல மொத்தமா 106 மாஞ்சோலை, கூத்து, காக்காட்சியில உள்ள மக்களுக்கான நிலம் இருக்குது. ஆனா இன்னமும் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. இது சம்பந்தமா தாசில்தார்ட்ட பேசணும்னா எந்த ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டேங்கிறாரு. 3 வருஷம் ஆனதுனால காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அது நிறைய இடங்கள் அந்த மாதிரி வந்து பட்டா கொடுத்து நிலம் அளந்து கொடுக்காம போனால் அது காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த லேண்டை எடுத்துக்கிற ஒரு நடைமுறை இருக்குது. அது இப்போ சட்டமன்றத்தில் கூட விவாதிக்கப்பட்டது. மறுபடியும் நம்ம முயற்சி பண்ணி இந்த நிலைமையை எடுத்து சொன்னாக்க அதை திரும்ப அதே நபர்களுக்கான இடமா அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து அது மாதிரி சில இடங்களில் தருமபுரியில் கூட நடந்திருக்குது, கிருஷ்ணகிரியில் நடந்திருக்கு. பல இடங்களில் இதே மாதிரி முதல்வர் வருகிற போது அல்லது அமைச்சர்கள் வருகிற போது பட்டா யார் யார் கோருகிறார்களோ அவர்களுக்கு பட்டா கொடுத்துருவாங்க. லேண்ட் அக்விசிஷனில் பிரச்சனை இருக்கும், அது அப்படியே தேங்கிடும். அந்த லேண்ட் ஓனர்ஸ் வந்து வழக்காடுவாங்க, இல்லைனா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணி ஒரு இடத்த தேர்வு பண்ணுவாங்க. அதில் 2 பேர் ஓகே சொல்லியிருப்பாங்க, ஒருத்தர் ஓகே சொல்லியிருக்க மாட்டார். அதனால் அது டிஸ்பியூட்டாக மாறிடும், அப்படியே தேங்கி நின்றுடும். அது வந்து சில நேரங்களில் கோர்ட்டில் போய் தேக்கமடைஞ்சிடும். இப்படி சில பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் மனைப்பட்டாவுக்கென்று கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் அளந்து விடப்படாமலும் அல்லது அளந்து விட்டாலும் குடியேற முடியாமலும் கையகப்படுத்தினாலும் அது அரசாங்கம் எடுக்க முடியாமலும் இப்படி பல சிக்கல்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது. அதில் இது ஒன்றாக இருக்கிறது என்பதை இப்போது நாம் அறிகிறோம். இதை உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் அல்லது தேவைப்பட்டால் முதல்வரிடத்திலேயே எடுத்துச் செல்வோம். யார் யார் மனைப்பட்டா வாங்கினாங்க அந்த பயனாளிகள் பட்டியல் தெரிந்தால் இந்த பட்டியலை கொண்டு போய் நாம் கொடுக்கலாம்.